சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வேத வசனத்தினுடைய அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிலையான அதிகாரமுள்ள நம்முடைய வேத வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைத்து கொள்ள கிருபை தந்து எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்த கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்தை பற்றி நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். போன வாரத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையை எவைகளின் மேலெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று பார்த்தோம். இரண்டாவதாக வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான ஆதாரத்தை வேதத்திலிருந்து பார்த்தோம். எஸ்ரா புத்தகத்திலிருந்து, சாமுவேலின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்பதை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளிலிருந்து கவனிக்க போகிறோம். ஜீசஸ் விட்னஸ் டு த ஸ்கிரிப்சர். இந்த வேத வசனத்தை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இதை கடவுளுடைய வார்த்தை என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் உண்டு. ஒவ்வொரு அருளுரைக்கு முன்பதாக உள்ள ஜெபத்திலே நாம் சொல்லுவது வழக்கம். உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, உடைய வார்த்தையே சத்தியம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி அவர் பிசாசை மேற்கொண்டார் என்பது நம்ம எல்லாரும் அறிவோம். பிசாசை மேற்கொள்வதற்கான ஒரே ஆயுதமாக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினது கடவுளுடைய வார்த்தையவே. என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்ட வேத வசனங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லி, வேத வசனமே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அதிகாரம் உள்ளது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேக மக்கள், வேத பாரகர், பரிசேயர் பலர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பல காரியங்களை குறித்து தர்க்கிக்க வந்தாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாவற்றிலையும், அந்த தர்க்கங்கள் எல்லாவற்றிலையும் அவருடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின மிக முக்கியமான காரியம் வேதவசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க.
லூக்கா 10:25 நித்திய ஜீவனை போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட திருப்பி கேட்ட கேள்வி என்னன்னா 26ஆம் வசனத்தில், அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? கேள்வி கேட்டோடனே இயேசு கிறிஸ்து உடனே பைபிள் என்ன போட்டிருக்குன்னு கேட்குறாரு. தன்னுடைய விளக்கங்கள், தன்னுடைய வாதங்கள் எல்லாவற்றிற்கும் வேதத்தையே அடிப்படையாக கொண்டு இயேசு கிறிஸ்து பேசினார். ஆகினாலே வேதத்தினுடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நம்பினார், ஏற்றுக்கொண்டார், ஆமோதித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் சில வேத அறிஞர்கள் இயேசுவின் இடத்துல வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க காலத்திலே அது ரொம்ப சகஜமாகி போயிடுச்சு. ஆகையினால அவங்க கிட்ட வந்து பரிசேயர் அவரை சோதிக்க ஒரு இடத்துல வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். நம்மக்கிட்ட யாராவது எதாவது கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இது அப்படிங்க இப்படிங்க நம்ம எதை சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே அவருடைய சொந்த கருத்தெல்லாம் சொல்லலை. உடனே அவர் சொன்ன காரியம் 4ஆவது வசனத்தில், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? ஏசாமிட்ட கேள்வி கேட்டோன்னா அவர் உடனே சொன்ன காரியம் பைபிளில் என்னவா போட்டிருக்கு? ஆதியில் ஆண்டவர் உண்டாக்கின போது என்ன சொன்னார்? மனிதனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆகினாலே அவரிடத்துல கேட்ட கேள்விக்கெல்லாம் தன்னுடைய அறிவிலிருந்து பதில் சொல்லலை, தன்னுடைய அனுபவத்திலிருந்து பதில் சொல்லலை, பைபிளில் இருந்து தான் பதில் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவர் முக்கியமானதாக பார்த்தது இயேசு கிறிஸ்துவுக்கே கடவுளுடைய வார்த்தை தான் அடிப்படையாக இருந்துச்சு. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா அவர் சொந்தமாக சொல்லலை, வேத வசனம். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வேத வசனம் முக்கியமானதாக அவர்கள் கருதினார்கள். அதனால் அவங்க கிட்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, வேத வசனத்தை கவனிங்க, பைபிளில் என்ன போட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவருக்கும் அதுதான் முக்கியம், அவங்களுக்கும் முக்கியம், இயேசு கிறிஸ்துவுக்கும் முக்கியம். ஆகினால வேத வசனத்தையே இயேசு கிறிஸ்து காண்பித்தார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் இது அப்படின்னா, இன்றைக்கு வேத வல்லுநர்கள் ஆதியாகமம் 11 அதிகாரம் கதை என்று சொல்லுகிறார்கள். 11 அதிகாரம் வரலாற்று பூர்வமானது அப்படின்னு வேத வல்லுநர்கள் நம்புகிறது இல்லை, மித்துன்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினதை நம்பினார், திருமணத்தை ஏற்படுத்தினதை நம்பினார். கேள்வி கேட்டவுடனே உடனே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த இந்த சம்பவத்தை இங்கே அவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் சதுசேயர் பரிசேயர் அவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு தருணத்தில் அந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, அதை நீங்க வாசிக்கலையாங்கிறாரு. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசினதை நம்ம வாசிக்கிறோம்னு சொல்றாரு. என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை, யாருக்கு உரைக்கப்பட்டதை? பரிசேயர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு.
என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்ப பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? நமக்கு. என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டது. மோசேயால்னு சொல்லல, யார் எழுதுனான்னு தெரியலன்னு சொல்லல, கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாரு, அதை நீங்க வாசிக்கலையான்னு கேட்கிறார். Have you not read that which was spoken unto you by God? Have you not read that which was spoken unto you by God? ஆண்டவரால் உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு வரலாற்றை அப்படியே நம்பினார். நோவா காலத்தில் வெள்ளம் வந்துச்சா? அந்த வெள்ளத்தினால உலகத்தை கர்த்தர் அழிச்சாரா? லோத்துவின் நாட்களில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பொழிந்து அந்த பட்டணங்களை சுட்டெரித்ததா? தேவ நியாய தீர்ப்பு வந்ததா? இது வரலாற்று உண்மையா? நிறைய வேத வல்லுநர்கள் அதை நம்புறதில்ல. ஆனால் ஏசாமி அதை நம்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளில் நம்ம இதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி பேசின தருணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப நோவாவின் நாட்களில் நடந்தது இயேசு நம்பினாரா? அறிந்திருந்தாரா? அறிந்திருந்தார். 100% நம்பினார். அவருக்கு எந்த டவுட்டும் அதில் இல்லை. 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, லோத்தினுடைய 28ஆம் வசனத்தில் லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஆகையினாலே நோவாவின் காலத்தை வரலாற்றை நம்பினார். லோத்தினுடைய வரலாற்றை அவனுடைய நாட்களில் நடைபெற்ற காரியத்தை நம்பினார். இது ரெண்டுமே ஆதியாகமம் முதல் 11 அதிகாரத்திற்குள்ளாக இருக்கிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்ன காரியத்தை, அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் கோட் பண்ணி இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை நம்பினார். கடவுளுடைய வார்த்தையாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அங்கே நரகத்திலிருந்து ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து லாசருவா அனுப்புங்க. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வேதனையுள்ள இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது. ஆகினாலே பரலோகத்திலிருந்து லாசருவை அனுப்புங்க. அவங்களுக்கெல்லாம் லாசருவை தெரியும். மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போய் சொன்னால் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? நம்பிடுவாங்க அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து அதுக்கு சொன்ன பதில் என்ன? அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அனுபவத்தை விட கடவுளுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே மீண்டும் சொல்லுகிறார். செத்துப்போன ஒருத்தன் உயிரோடு எழும்பி வந்து சொன்னா கூட நம்புவாங்க அப்படின்னு அவங்க சொன்னபோது இயேசு சொன்னார், இல்லைப்பா, அவங்க நம்ப வேண்டியது ஏதோ ஒருத்தர் சொன்ன கதையே இல்லை. பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொன்ன கதை, நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொன்ன கதையெல்லாம் நம்புறதை விட வேத புத்தகத்தை நம்புவது தான் அவசியம் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அனுபவம் 3 சோர்ஸ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று கடவுள்கிட்ட இருந்து வரலாம், இன்னொன்று பிசாசுகிட்ட இருந்து வரலாம்,
இன்னொன்று என்னுடைய மாமிசத்திலிருந்து வரலாம், என்னுடைய சிந்தனையிலிருந்து வரலாம். சொப்பனங்கள், தரிசனங்கள், இதெல்லாம் பிசாசாலையும் கொடுக்க முடியும், கடவுளாலையும் கொடுக்க முடியும். என்னுடைய எண்ணத்திலிருந்து கூட, என்னுடைய விருப்பத்திலிருந்து கூட அவைகளெல்லாம் வெளிப்படலாம். அதனால் இங்கே அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் விட கடவுளுடைய வார்த்தை மேலானது. அதனால் மரித்தோரிலிருந்து ஒருத்தர் போவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது அவங்க மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுப்பது. மோசே தீர்க்கதரிசி யார்? உயிரோடு இருந்தாங்களா அப்போ அப்படின்னா இல்லை. மோசேயினுடைய புத்தகத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையும் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ஒருவர் எழும்பி வந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவதை விட கடவுளுடைய வார்த்தையை நம்புவது, ஏற்றுக்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. ஆண்டவருடைய வார்த்தை தவறாதது, மாறாதது என்று இயேசு கிறிஸ்துவே இந்த பகுதியிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை பற்றி சொன்ன காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. மத்தேயு 5:18 நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமலும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து பிசகாமல் நிறைவேறும் என்று கடவுளுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, மத்தேயு 5, 6, 7 இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம், பிரசித்தி பெற்ற ஒரு மலைப்பிரசங்கத்தை பற்றி நமக்கு தெரியும். அதை குறித்து இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த போது இந்த மலைப்பிரசங்கத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கோடிட்டு காண்பித்து அவர் பிரசங்கித்ததை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்போ அவர் பண்ண பிரசங்கமே வசனத்தை அடிப்படையாக கொண்ட பிரசங்கம். பூர்வத்தாருக்கு என்ன உரைக்கப்பட்டது, அதை அவர்கள் எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணுறார். மலைப்பிரசங்கத்தினுடைய முக்கியமான அம்சமே கடவுளுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத புத்தகம் சொன்னது கடவுளுடைய வார்த்தை அதிகாரமுடையது என்று. இன்றைக்கு நம்ம இதுவரைக்கும் கவனித்த காரியம், இயேசு கிறிஸ்துவே சொன்னார் வேத புத்தகம் அதிகாரமுடையது. வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்று இயேசு நம்பினார், போதித்தார். ஆகையினால மற்றவங்களை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. வேத புத்தகத்தை பற்றி வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ஏசாமி என்ன சொன்னார்ன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசாமி சொன்ன பிறகு வேத வல்லுநர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால இயேசு கிறிஸ்து வேதத்தை குறித்து உயர்ந்த எண்ணமுடையவராக, அதை கடவுளுடைய வார்த்தையாக பாவித்து அதன்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதை போதிக்கவும் அதன்படி வாழவும் தன்னை அர்ப்பணித்திருந்ததை நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை மேன்மையானதாக அவர் கருதினார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா நிலைகளிலும் கடவுளுடைய வார்த்தையின்படி அவர் வாழ்ந்தபடியினால யாரும் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை.
விசாரணை செய்யப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் குற்றம் இருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையின்படியே வாழ்ந்தார். அநேக காரியங்கள் வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஏசாமி பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா, பெற்றோர் ஏசாமிக்கு கீழ்ப்படியணுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். தேவதூதன் என்ன சொன்னா, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உன்னதமானவருடைய யோசேப்பின் குமாரன்னு சொல்லலை, அவர் உன்னதமானவருடைய குமாரன். அவரு யோசேப்புக்கு மரியாளுக்கு கீழ்ப்படியணுமா, யோசேப்பு மரியாளும் ஏசாமிக்கு கீழ்ப்படியணுமா? ரெண்டுமே. இவங்க அவருக்கு கீழ்ப்படியணும், அவங்க இவருக்கு கீழ்ப்படியணும். இவர் இங்கே அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா நமக்கெல்லாம் ஒரு மாதிரியை வைக்கும்படியாக, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவர் நல்ல ஒரு மகனாக இங்கே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையை நம்பினார், கடவுளுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை மதித்தார். வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்பதை அவர் நம்பி போதித்தார். ஆகையினாலே இந்த பகுதியில் ரெண்டாவது நாம் இந்த நாளில் கவனித்த ஒரு காரியம், வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்று சொன்னது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்றே கூறினார். மூன்றாவதாக, சீஷர்கள் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று நாம் கவனிப்போமானால், அவர்களும் கடவுளுடைய வார்த்தையை வேத வசனத்தை கடவுளுடைய வார்த்தையாகவே பாவித்து நம்பி அவர்கள் பிரசங்கித்ததை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் எங்கிலும் நாம் பார்க்கும்போது அவருடைய பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு தூரம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு செய்த முதல் பிரசங்கத்தில் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை, அதனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி அப்படியே அவர் பிரசங்கித்ததை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், தாவீது சொன்ன 16வது சங்கீதம், பல காரியங்கள் இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே இவர்கள் சொல்லி பிரசங்கித்ததை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16லிருந்து 21 வரை உள்ள வசனங்களிலே அப்போஸ்தலர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 துவங்கி. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பேதுரு சொல்றாரு, மறுரூப மலையில் நடந்த நிகழ்வை இங்கே விவரிக்கிறார். நாங்கள் ஆண்டவரை எங்கள் கண்ணால் பார்த்தோம், அவருடைய மகிமையை பார்த்தோம், பிதா அவருக்கு கொடுத்த சாட்சியை எங்களுடைய காதுகளினால கேட்டோம், அற்புதமான அந்த தரிசனத்தை நாங்கள் நேரடியாக பார்த்தோம், அவருடைய சத்தத்தை நாங்கள் நேரடியாக கேட்டோம், பிதா அவரை கனப்படுத்தினதை நாங்கள் கண்டோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு அப்படின்னு நம்மளா இருந்தால் யோசிச்சிருப்போம். பேதுரு இதை சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனத்திலிருந்து, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. தன்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா,
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு? நாங்கள் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த மலையில் பயங்கரமான காட்சிகளை பார்த்தோம், அவருடைய சத்தத்தை கேட்டோம், அவர் சூரியனை போல் பிரகாசிக்கிறத பார்த்தோம், அவருடைய மகிமையை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். நாங்கள் அங்கே அவர் கூடவே இருந்து பார்த்தோம், எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. அதை பற்றி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பொழுது விடிந்து விடிவெள்ளி வர வரைக்கும் ஹோல் நைட்டு இருட்டாக தான் இருக்கும். விடிவெள்ளி உதிக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி இரவு. விடிவெளியை பற்றி என்ன விடிவெளியை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையை பற்றி தான் சொல்கிறார். விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், அவர் வரப்போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் நமக்கு என்ன வெளிச்சம் இருக்குது அப்படின்னா, வசனம் தான் வெளிச்சம். அது வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது எதை? கடவுளுடைய வார்த்தையை தான் கவனிக்கணும். எங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தது, ஆனால் அதை எல்லாத்தையும் விட கடவுளுடைய வார்த்தையை கவனிப்பது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, அதை வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். 20-21 வசனத்தை சொல்றார், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எப்படி வந்துச்சு இந்த தீர்க்க தரிசன வசனம்? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதில் கூட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க, கடவுள் ஒரு கான்செப்டை ஆண்டவருடைய மனிதர்களுடைய தலையில் வச்சுட்டாரு, அவங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லாங்குவேஜில் எழுதிட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் வேத புத்தகம் அதை விட அதிகமான ஒரு காரியத்தை சொல்லுது. என்னென்னா, கான்செப்ட் ஆண்டவர் கொடுத்து வார்த்தைகளை இவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, வார்த்தைகளுக்கு அவ்வளோ வெயிட் இருக்குது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தையினுடைய எழுத்து கூட மாறாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகளை கூட அவர் தான் கொடுத்துருக்கிறாரு, கான்செப்டை கொடுக்கல, வார்த்தைகளே கொடுத்துருக்காரு. என்னுடைய வார்த்தைகளை அவன் வாயில் அருளினேன்னு சொன்னார், மூளையில் அருளினேன்னு சொல்லலை, அவனுடைய மனதில் கொடுத்தேன்னு சொல்லலை, வாயில் கொடுத்தேங்கிறார். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும், வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளால் அருளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை எழுதினது கடவுளுடைய மனிதர்கள் தான், ஆனால் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள். அதனால தான் இந்த வேத புத்தகத்தினுடைய மகத்துவம் என்னென்னா, 40 ஆசிரியர்கள் 1500 கால இடைவெளிகளை எழுதியிருக்கிறாங்க. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் 1500 வருஷ இடைவெளியில் 40 பேர் வேறு வேறு பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, வேறு வேறு காலத்தில் வேறு வேறு சூழ்நிலையில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. ஏன்னா ஒரே ஆவியானவர் இந்த 40 பேரையும் ஏவி எழுதினபடினாலே இங்கே முரண்பாடுகள் இல்லை. மோசே சொன்னது தாவீதுக்கு தெரியாது, தாவீது சொன்னது மோசேக்கு தெரியாது. வேறு வேறு காலத்தில் இருந்தாங்க, வேறு வேறு காலத்தில் வாழ்ந்தார்கள். ஒருவேளை தாவீதுக்கு மோசே சொன்னது தெரிஞ்சிருக்கலாம், வாசிச்சிருப்பார். ஆனால் தாவீது சொல்ல போகிறது மோசேக்கு தெரியாது. நல்லவர்கள் எல்லாரும் பேசினதும் முரண்பாடுகள் இல்லாமல் கோர்வையாக இருப்பதற்கு காரணம் ஒரே தூய ஆவியானவர் அவைகளை எழுதியிருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான முதலாவது சான்று வேத புத்தகமே, 2வது சான்று இயேசு கிறிஸ்து, 3வது சான்று அப்போஸ்தலர்கள், 4வது சான்று வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசனங்களுடைய நிறைவேறுதல்.
தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறினது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இது கடவுளுடைய வார்த்தையாக அல்லாமல் இருந்தால் இப்படி நிறைவேறுவதற்கான சாத்தியமே இல்லை. நிறைய நேரத்தில் மனிதர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது நிறைவேறதுக்கான ப்ராபபிலிட்டி 50%. ஏன்னா ஒன்று அது ஆணாக இருக்கணும், இல்லைன்னா பெண்ணாக இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்றா இருக்கணும். ஈஸியாக ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்கிறது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் தீர்க்க தரிசனங்கள் அப்படி இல்லை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், உங்களுக்கு தெரியும். நான் 2 வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இயேசுவினுடைய பாடுகளை பற்றி ஏராளமான காரியங்களை இந்த சங்கீதம் 22 சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், 16வது வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இது கிட்டத்தட்ட. அப்ப தாவீதினுடைய நாட்களில் ரோமர்கள் என்ற ஒரு இனமே இல்லை. இந்த ரோமர்கள் கண்டுபிடிச்சது தான் சிலுவை மரணம். அந்த இனமே உண்டாகாததற்கு முன்னமே சொல்றாரு, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். தாவீதுக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதா? இது தாவீது தன்னை பற்றி சொல்றாரா? மேசியாவை பற்றி, தாவீதின் குமாரனை பற்றி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக அவர் சொன்ன இந்த வார்த்தையில் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் கூட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்ல, அவரை சிலுவையில் அறைந்தார்கள்னு இருக்குது. கையிலையும் காலிலையும் ஆணியில் அடித்தாங்களா அப்படின்றது சிலரை பற்றி வாதம் உண்டு. நீங்கள் ஜீசஸ் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க, சில இடத்துல கையில் கட்டின மாதிரி போடுவாங்க, சில இடத்துல அடித்த மாதிரி போடுவாங்க. ஆனால் வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் கைகளையும் விலாவையும் காண்பித்தார் அப்படின்னு, கையில் உண்டான காயத்தை தொட்டு பார்க்க சொன்னார் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதனால் இங்கே 16வது வசனத்தில் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. இன்னும் இந்த சங்கீதத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். இயேசு சிலுவையில் என்ன செய்வாரா? நீந்துறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால மனிதனுடைய பெருமை சுக்கு நூறாக உடைக்கப்பட்டது. ஏன்னா ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த ரட்சிப்பு நம்முடைய செயல்களினாலே உண்டானது அல்ல, அது அவருடைய சிலுவை மரணத்தினால உண்டானது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரியத்தை வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதை பற்றி ஏசாயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆகையினால இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை என்பதை சந்தேகம் இல்லாமல் தெளிவாக எடுத்து சொல்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை இது என்று சாட்சியிடுகிறது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சாட்சியிடுகிறார்.
மூன்றாவதாக அப்போஸ்தலர்கள் சாட்சியிடுகிறார்கள், நம்பினார்கள். நான்காவதாக நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலேயே நிறைவேறி இருக்கிறது, சாட்சியிடுகிறது. ஐந்தாவதாக ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையை இந்த வேத புத்தகம் மாற்றி இருக்கிறது, இன்றைக்கும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு மனிதனை பற்றி நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பெயர் நிக்கி குரூஸ். நீங்கள் யூடியூப்பில் அவரை பற்றி நீங்கள் பார்க்கலாம். டேவிட் வில்கர்சன் என்ற ஒரு கடவுளுடைய மனிதனாலே சந்திக்கப்பட்டவர். அவங்க வீட்டில் 17 பிள்ளைங்க. அவங்களுடைய தாயார் ஒரு சூனியக்காரி. அவர்கள் சிறு வயதிலிருந்தே பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளை வளர்ந்து பெற்றோராலே அடித்து துரத்தப்பட்ட பிளாட்ஃபார்மில் இருந்து வளர்ந்து உருவான ஒரு ரவுடியாக அமெரிக்க தேசத்தினுடைய நியூயார்க் பட்டணத்தில் ஒரு கொள்ளை கூட்ட தலைவனாக வாழ்ந்து வந்தவர் தான் அந்த நிக்கி குரூஸ். வாழ்க்கையில் வெறுப்பும் கசப்பும் கோபமும் மட்டுமே அவருக்கு தெரியும். அன்பை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதில்லை. தெருக்களிலே வாழ்ந்து கொண்டு கொள்ளை கூட்ட தலைவனாக இருந்து அடிப்பது, குத்துவது, வெட்டுவது இதையே தொழிலாக செய்து கொண்டிருந்த இந்த நிக்கி குரூஸ் ஒரு நாள் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டார். அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து யார் தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்குறதுக்காக வந்தார். அங்கே ஒரு 300 பேர் அவரை சுற்றி நின்று வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தார்கள். அவர் நேராக உள்ளே போயிட்டு, யார் கடவுள், கடவுள்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஓங்கி அவரை கன்னத்தில் அரைந்து காரிய முகத்தில் துப்பினார். நிலை குலைந்து போன இந்த பிரசங்கியார் சுதாரித்து கொண்டு அவர் சொன்ன ஒரு காரியம், நிக்கி, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உன்னையும் நேசிக்கிறார் என்று சொன்னார். அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த வார்த்தையை அவர் கேட்டதில்லை. வீட்டுக்கு போனார். திரும்பி இவருடைய கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே இந்த ஆலயத்தில் என்ன தான் நடைபெறுகிறது என்று பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 70 அடியாட்களோடு கூட ஆலய ஆராதனைக்குள்ளாக வந்தார். ஆராதனையில் ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணார். அங்கே பாடிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் பரிகாசம் பண்ணி மேடையில் ஏறி எல்லா விதமான பிரச்சனைகளையும் செய்துவிட்டு அவர் போய் அமர்ந்து கொண்டார். பொழுது இந்த டேவிட் வில்கர்சன் என்ற கடவுளுடைய மனிதர் மைக்கை பிடித்து அழுது ஜெபித்தார். யோசித்தார், எதுக்கு இந்த மனுஷன் இப்படி அழுகிறாரு, ஒரு ஆம்பளையா, எதுக்கு இப்படி அழுகிறாரு என்று சொல்லி அவர் யோசித்தார். கடவுளுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு அவர் கேட்டார், ஜெபிக்க விரும்புகிறவர்கள் வரலாம்னு சொன்னார். இவர் எதிர்பார்த்தார் ரொம்ப இவர் நிக்கி வருவார்னு. அவர் எழும்பி வரல. இவரே கேட்டார், தம்பி உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு. இவர் சொன்னார் வேண்டான்னு சொன்னார். ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணி முடித்து விட்டார். அன்றைய இரவு அவர் அறைக்கு சென்ற பிறகு ஆண்டவருடைய வார்த்தை அவர் காதிலே தொனித்து கொண்டே இருந்தது. என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். எல்லா அவருடைய நண்பர்களுக்கு முன்பதாகவே அவர் முழங்கால் படியிட்டு கதறி அழுது தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றும் பல இடங்களிலே அவர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார். அவர் மெயினாக ஊழியம் செய்கிறது சிறைச்சாலைகளிலே ஊழியம் செய்கிறார். அவர் அங்கே சொல்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவால் என்னை மாற்ற முடியுமானால் யாரையும் மாற்ற முடியும். ட்ரக் அடிக்டாக, கொள்ளைக்காரனாக, கொள்ளைக்கூட்ட தலைவனாக இருந்த நிக்கி குரூஸை மாற்றினார். அவருடைய வார்த்தை இன்றைக்கும் வல்லமையுடையதாக அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகையில இந்த கடவுளுடைய வார்த்தை வல்லமையுடையது, அதிகாரமுடையது. ஆனால் பிசாசும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறான். 2 முக்கியமான காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? முதல் காரியம், இந்த கடவுளுடைய வார்த்தையில் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். இது ஒன்றும் புதுசாக அவன் கண்டுபிடிச்சதில்லை. ஆரம்பத்திலே அவன் கேட்ட முதல் கேள்வியே, என்று தேவன் சொன்னது உண்டோ?
கடவுளா சொன்னார்? கடவுளுடைய வார்த்தையா? நிஜமாவா? சந்தேகத்தை உண்டாக்கினான். பெருமையினால நிறைய நேரத்தில் மனிதர்கள் கேட்குற ஒரு கேள்வி, கடவுளுடைய வார்த்தை சரியா தவறா? இதை நிர்ணயிக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருப்பதாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை சரியா தப்பான்னு ஜட்ஜு பண்ணுறதுக்கு நான் யார்? மனிதன் கடவுளின் இடத்தில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையின் உண்மைத்தன்மையை நிர்ணயிக்க முயலுகிறார். நிறைய நேரத்தில் அவனுடைய அறிவுக்கு புரியாததெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறான். அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா எப்படிங்க அது சாத்தியம்? அது நம்ம அறிவு ஒத்துக்குமா? அதை ஏசாமி தண்ணியை தாட்சசமாக மாற்றினார், நம்ம ஒத்துக்க முடியுமா? அதை நம்ம மனசு அறிவு என்ன சொல்லும்? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே. நிறைய அறிவாளிங்க உடனே என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? இதெல்லாம் கதை. கவனிச்சிங்களா? ஏன் கதை? ஏன் அறிவுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பெருமையின் வெளிப்பாடு அது. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நிறைய பேரால் உயிர்த்தெழுதலை நம்ப முடியல. ஏன்னா எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால் அநேகருக்கு உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏசாமி உங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வேத வசனத்தையும் அவருடைய வல்லமையையும் அறியாமல் இருக்கிறதுனால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்போ கடவுளுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்போது வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அவர் கர்த்தர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகினாலே கடவுளுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். சீஷர்கள் அதை நம்பினார்கள். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதல் நமக்கு அதை காட்டுகிறது. இன்றைக்கும் கடவுளுடைய வார்த்தை அநேகருடைய வாழ்க்கை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆகினாலே கடவுளுடைய வார்த்தை, வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதினாலே அது இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகினால இந்த அற்புதமான கடவுளுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை நாம் மதிப்போம், ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபம் செய்வோம். எந்த மனிதனும் மனிதனுடைய சிந்தனையும் கடவுளுடைய வார்த்தையை கேள்வி கேட்பதற்கோ, கடவுளுடைய வார்த்தையிலே அவிசுவாசத்தை விதைப்பதற்கோ, சந்தேகத்தை உண்டாக்குவதற்கோ நாம் இடம் கொடுக்க வேண்டாம். வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து அதை அப்படியே நம்பினார், விசுவாசித்தார், ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வார்த்தை கடவுளாய் இருக்கிறது, மாம்சமானது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சமான வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய தொடையில் எழுதப்பட்டிருந்த தேவனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தையே என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாறாத சத்தியமான ஆண்டவரே எந்த காலத்திற்கும் உரிய நித்தியமான நம்முடைய வார்த்தைகளுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, புல் உலரும் பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொன்ன ஏசாயா 40ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்ய எங்களுடைய நம்பிக்கையும் நடத்தையும் உடைய வேத வசனத்தின்படி அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. வேத வார்த்தையை நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதி கற்றுக்கொள்ள நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நாளைய தினத்திலே நம்முடைய திருச்சபையினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய உபவாச கூட்டம் நடைபெறும்.